ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வல்லாரை துவையல் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோங்க. வல்லாரையை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை நம்ம வல்லாரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா, வல்லாரை லீஃபை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி லீஃபு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம், ஒரு 7-8 மிளகு அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு இதுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை இது ரொம்ப பலப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வல்லாரை லீஃபை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா சூப்பரான வல்லாரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஞாபக சக்தி மட்டும் இல்லைங்க, தலைமுடி நல்லா கரு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நரை முடிகள் வளராது, நமக்கு நரை முடி கருப்பு முடியாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூட்டு வலிக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வல்லாரை கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.